ஹோர்முஸ் நீரிணை பகுதியை சுற்றியுள்ள மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. இது தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தை ஜூன் 30 அன்று கத்தாரின் தோஹா நகரில் நடைபெற உள்ளது. இதன் மூலம் அப்பகுதியில் கப்பல்கள் சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கப்படும் என அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தால் மாநில அரசுகளுக்கு நிதி நெருக்கடி அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ், மத்திய பிரதேசம், பீகார், உத்தராகண்ட் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களே இத்திட்டத்தால் மாநில அரசுகளுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கும் என கவலை தெரிவித்துள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். புதிய திட்டத்தில் அதிகாரங்கள் மத்திய அரசிடம் குவிந்துள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறினார். விவசாய பணிகள் தீவிரமாக உள்ள காலகட்டங்களில் இந்த திட்டத்தை முடக்கி வைப்பதற்கு 4 மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டினார். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது.